வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 9 அகாடமி. ஸோ இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் 6ஆம் வகுப்பு குடிமியல் பகுதி ஜென்ரல் சயின்ஸில் பாலிட்டி டாப்பிக்கிலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதனுடைய பிடிஎஃப் லிங்க்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகண மன. ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. யாருடைய பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடப்படுகிறோம்? மகாத்மா காந்தி. நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் கருநீலம். இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது? சென்னை கோட்டை. தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதம் பாடுவதற்கான எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு 52 வினாடிகள். ஆயிரத்தி 896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. விடுதலை நாளில் பொது டெல்லியில் கொடியேற்றுபவர் பிரதம அமைச்சர். குடியரசு நாளில் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரும், சுதந்திர தினத்தில் பார்த்திங்கன்னா பிரதம அமைச்சரும் கொடியேற்றுவார். மயிலுக்கு போர்வை தந்த மன்னன் பேகன், அதியமான், பாரி, பேகன் இந்த 3 நபரும் பார்த்திங்கன்னா கடையெழு வள்ளல்கள். கரிகாலன் பார்த்திங்கன்னா சோழ நாட்டு மன்னர், கல்லணை கட்டியவர். தமிழ்நாட்டில் மயிலுக்கு சரணாலயம் எங்கு உள்ளது? விராலிமலை. நமது தேசிய பறவை மயில். இந்தியாவின் நீளமான நதி எது? கங்கை. இந்தியாவின் தேசிய நதி கங்கை. நமது தேசிய மரம் ஆலமரம். நமது தேசிய மலர் தாமரை. நமது தேசிய விலங்கு புலி, வங்காள புலி. நமது தேசிய பழம் மாம்பழம். நமது தேசிய நுண்ணுயிரி லாக்டோஸ் பேசிலஸ், பாலை தயிராக்கக்கூடிய நுண்ணுயிரி இது. நமது தேசிய பாரம்பரிய விலங்கு யானை. தேசிய கொடி நீளம் மற்றும் அகலம் 3:2. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பெங்காலி வெங்கையா. இந்திய தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் எத்தனை ஆரங்கள் கொண்டது? 24. கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படுபவர் திருப்பூர் குமரன். அசோகத்தூணின் நான்முகச் சிங்கம் இந்தியாவின் இலட்சினையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 26, 1950. ஜனகணமன நமது தேசிய கீதமாக இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 24, 1950. எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இந்திய தேசிய கீதம் முதலாக பாடப்பட்டது? கொல்கத்தா. நமது தேசிய பாடல் வந்தே மாதரம் எழுதியவர்
பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. நமது தேசிய உறுதிமொழி எழுதியவர் நிதிமாரி வெங்கட் சுப்பராவ். ரெண்டாயிரத்தி 10 இந்திய நாணய சின்னம் வடிவமைத்தார் யார்? டி உதயகுமார். இந்திய சுதந்திரம் அடைந்த நாள் ஆகஸ்ட் 15, 1947. குடியரசு தினம் அல்லது இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. பாசறைக்கு திரும்புதல் நடைபெறும் நாள் ஜனவரி 29. தேசத்தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? காந்தியடிகள். காந்தி பிறந்த நாள் அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபை எந்த ஆண்டு முதல் கொண்டாடி வருகிறது? 2007. இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26. அரசமைப்பு சட்டத்தை டேசம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1949. அரசமைப்பு சட்டத்தின் இதுவரை 2016 எத்தனை சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளது? 2016 படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது? 101. கீழ்கொடுக்கப்பட்டுள்ள எது அடிப்படை உரிமை அன்று? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஓட்டுரிமை. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது 18. நமது அரசியலமைப்பு சட்டம் தற்போது எத்தனை அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளது? 12 அட்டவணை. முழு சுதந்திர நாளாக பூர்ண சுவராஜ் டே எப்பொழுது கொண்டாடப்பட்டது? 1930. ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வரைக்குழு தலைவர் டாக்டர் PR அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் PR அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள் நவம்பர் 26, 1949. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது? 64 லட்சம். குழந்தைகளுக்கு எந்த வயது வரை கல்வி வழங்குவது அடிப்படை கடமை? 1 முதல் 14 வரை. நம் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. Thank you for watching.